வணக்கம். என்னதான் நாடு அபரிமித வளர்ச்சி கண்டாலும் ஏழை மக்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்றால் ஒரு பயனும் இல்லை என பிரதமர் கூறியிருக்கின்றார். மலாய்க்காரர், சீனர், இந்தியர் அல்லது பூர்வக்குடி என எந்த பேதமும் இல்லாமல் அனைத்து ஏழை மக்களுக்கும் உதவ வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொன்னார். அடுத்து பரம ஏழைகள் அற்ற மாநிலமாக ஜொகூர் உருவெடுக்க வேண்டும் என்றும் தனது எதிர்பார்ப்பை அவர் வெளியிட்டார். மேம்பாட்டு திட்டங்களை அடையாளம் காண வேண்டி ஜொகூருக்கு நேற்று வருகை மேற்கொண்ட போது பிரதமர் அவ்வாறு கூறினார். ஜொகூரில் தற்போது பரம ஏழைகள் பட்டியலில் 2000க்கும் குறைவான குடும்பங்களே இருப்பது தமது விருப்பம் விரைவிலேயே நிறைவேறும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் சொன்னார். ஜொகூர் மாநிலம் இப்போது மிகவும் பெருமை அளிக்கும் வகையில் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அது தொடர வேண்டும் என்றால் அரசு நிர்வாகத்தில் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் பார்த்து கொண்டு மீனவர்கள் முதல் டாக்ஸி ஓட்டுநர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வரை அனைவரின் நலன் காக்கும் அரசாக விளங்க வேண்டும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். ஜொகூர் மாநில அளவில் நடத்தப்பட்ட பிரதமருடனான மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்ட நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் அவ்வாறு சொன்னார். ஸ்லாங்கூர் புஞ்சா அலாமில் மர்ம கும்பலால் கடத்திச் செல்லப்பட்டு பல மணி நேரங்கள் அடைத்து வைக்கப்பட்ட கடன் ஆலோசகர் ஒருவரை போலீஸ் பாதுகாப்பாக மீட்டிருக்கிறது. கடத்தப்பட்டவரின் முதலாளி செவ்வாய்க்கிழமை இரவு செய்த புகாரை தொடர்ந்து போலீஸ் நடவடிக்கையில் இறங்கியது. நிறுவனத்தின் கடன் விவகாரம் தொடர்பில் ஒரு பெண்ணை சந்திக்க சென்ற போது 20 வயது அந்நபரை அங்கிருந்த கும்பல் தாக்கி கட்டி போட்டு கடத்தி சென்றிருக்கிறது. அவரிடம் இருந்த 2000 ரிங்கிட் ரொக்கத்தையும் அக்கும்பல் பறித்துக் கொண்டது. பின்னர் புகார்தாரரான முதலாளியை தொடர்பு கொண்ட அக்கும்பல் 7000 ரிங்கிட் பிணைப்பணம் கொடுத்தால் மட்டுமே கடத்தப்பட்ட நபர் விடுவிக்கப்படுவார் என மிரட்டியுள்ளது. புகார்தாரர் கொடுத்த விவரங்கள் அடிப்படையில் துப்பு துலக்கிய சுங்கைபுலோ போலீஸ் புஞ்சா அலாம் சுற்று வட்டாரங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டு புதன்கிழமை அதிகாலை கடத்தல் கும்பலை சுற்றி வளைத்தது. அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த நபரை மீட்ட போலீஸ் கடத்தியவர்கள் என நம்பப்படும் 30 முதல் 40 வயது வரையிலான 3 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்தது. அக்கும்பலிடம் இருந்து ஹோண்டா கார், கைபேசிகள், ATM அட்டைகள் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. அக்கும்பல் போதைப் பொருள் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைதான மூவரும் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பஹாங் தெமிர்லோர் ரும்போன் மக்மோர் கம்போங் குனோங் சென்யோம் பைபாஸ் அருகே குப்பை கொட்டும் இடத்தில் டசன் கணக்கான அரிசி மூட்டைகள், கோதுமை பேக்கெட்டுகள், சாடின்கள் வீசப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் நேற்று மாலை முதல் வைரலாகி வருகின்றன. அந்த சாலை வழியாக சென்ற முகநூல் மற்றும் டிக்டாக் சமூக ஊடக பயனர்களால் அந்த புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த புகைப்படங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு எரியூட்டும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. வெகு காலம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் காலாவதியானதால் அவை தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனினும் இதுவரை யாரும் அந்த குற்றச்சாட்டை ஏற்கவோ மறுக்கவோ முன்வரவில்லை. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மோட்டார் சைக்கிளில் செல்லும் பெண் ஒருவர் மற்றொரு ஓட்டுநரால் வழிப்பறிக்கு இலக்காகி வாகன நெரிசல் மிகுந்த ரோட்டில் விழுந்து விபத்துக்குள்ளாகும் டேஷ்கேம் பதிவால் நெட்டிசன்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அந்த 16 வினாடி வீடியோவில் மோட்டார் சைக்கிளில் இடது சாலையில் பயணிக்கும் பெண் ஒருவரை நெருங்கி செல்லும் ஆடவன் ஒருவன் அவரது கைப்பையை பிடித்து இழுப்பதை காண முடிகிறது. அதனால் அப்பெண்ணின் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்ததை அடுத்து அவர் நடு ரோட்டில் விழுந்து உருள்கிறார். திருடன் மிகவும் தந்திரமானவன். அவன் தனது மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்ணை பிளாஸ்டிக்கை கொண்டு மறைத்த பின்னர் எனது சகோதரியிடம் கொள்ளையிட்டுள்ளான் என அந்த காணொளியின் கீழ் பதிவிடப்பட்டுள்ளது. கொள்ளையிடப்பட்ட பையில் பணப்பை, அடையாள அட்டை, வங்கி பற்றுச்சீட்டு அட்டைகள், ரொக்க பணம் உட்பட ஐபோன் ஒன்றும் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வழிப்பறி சம்பவம் கில்லான் பிரசியாரான் ராஜமுடா மூசாவில் உள்ள ராஜ ஜரினா இடைநிலை பள்ளிக்கு அருகில் நிகழ்ந்தது என நம்பப்படுகிறது. அதனால் சம்பந்தப்பட்ட பெண் கைகளிலும் கால்களிலும் கடுமையான காயங்களுக்கு இலக்கானதாகவும் கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை போலீஸ் அறிக்கை எதையும் வெளியிடவில்லை. இந்நிலையில் இதுபோன்ற சம்பவத்தால் ஒரு அப்பாவி உயிரிழக்கக்கூடும் என்பதால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் ஸ்லிங் பைகளை எடுத்துச் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு இணையவாசிகள் பலர் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக தொலைவில் இருந்தும் திருடன் உங்கள் பையை குறிவைக்க முடியும். ஆதலால் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பது வெளிப்படையாக தெரியாமல் இருக்க மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கூடுதலாக ஜாக்கெட் அல்லது மேல் அங்கியை அணியுங்கள் எனவும் அவர்களில் சிலர் வலியுறுத்தியுள்ளனர். இந்தோனேசியாவில் ருவாங் எரிமலை வெடித்து வெளியாகியுள்ள கரும்புகை ஆகாயத்தில் கலந்து விமானங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என ஐயுறப்படுகிறது. அடர்த்தியான புகை விமானங்களின் பார்வை தூரத்தை பாதிக்கலாம். எரிமலை தொடர்ந்து புகையை கக்கினால் நிலைமை இன்னும் மோசமாகலாம். அதாவது அப்புகை மூட்டம் மறைய அதிக நாட்கள் பிடிக்கலாம் என பேரிடர் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதோடு விமானங்கள் புகை மூட்டத்தை கடந்து செல்கையில் விமான இயந்திரம் புகையை உறிஞ்சிவிட வாய்ப்புண்டு. எரிமலை புகையாததால் அவை அதிக சூட்டில் இருக்கும். அப்போது இயந்திரத்தினுள் அவை உருகி இயந்திரத்தில் கோளாறு ஏற்படலாம். இதனால் விமானங்கள் வெடித்து சிதறவும் வாய்ப்புண்டு என அவர்கள் பீதியை கிளப்பியுள்ளனர். எனவே எரிமலை வெடிப்பு ஏற்பட்டு புகை காற்றில் கலக்கும் சமயங்களில் உலகம் முழுவதும் விமான நிறுவனங்கள் மொழி விழிப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையில் இருக்கும். எரிமலை கக்கும் புகையை உயர்ந்த இடத்தில் இருந்து குறிப்பாக இரவு நேரங்களில் காண்பது கடினம். முன்பொரு முறை பசிபிக் பெருங்கடல் நடுவே பயணிக்கும் போது போயிங் 747 விமானம் ஒன்றின் 4 இயந்திரங்களும் தீப்பற்றியதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். இது நடப்பது அரிது என்றாலும் பாதுகாப்பு கருதி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது அவசியம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றனர். ருவாங் எரிமலை வெடித்ததை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 11,000 பேர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2600 கட்சிகள், கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள், மொத்தம் 6 வாரங்கள் என களை கட்டும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய நாடாளுமன்ற பொது தேர்தல் 7 கட்டங்களாக இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களில் மொத்தம் 102 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இன்று வாக்களிப்பு நடைபெறுகிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி ஆகியவற்றுக்கு ஒரே கட்டமாக மின்னணு முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும். இந்திய நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 543 இடங்களில் 272 இடங்களை பிடிக்கும் கட்சியோ அல்லது கூட்டணியோ அடுத்த அரசாங்கத்தை அமைக்கும். முந்தைய 2 தேர்தல்களைப் போலவே இம்முறையும் பிரதமர் பதவிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடிக்கும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்திக்கும் இடையேதான் நேரடி போட்டி நடக்கிறது. 400 தொகுதிகளுக்கும் மேல் கைப்பற்றி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் ஆவேன் என 73 வயது மோடி சூளுரைத்திருக்கிறார். ஆனால் பிஜேபியின் 10 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும் என 54 வயது ராகுல் நம்பிக்கையுடன் இருக்கிறார். அதற்காக தமிழகத்தின் திமுக உள்ளிட்ட 27 கட்சிகளை கொண்ட மாபெரும் எதிர்க்கட்சி கூட்டணியை ராகுல் உருவாக்கியுள்ளார். அனைத்து 543 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதியோடு நிறைவடைந்ததும் ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஐக்கிய அரபு சிற்றரசில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ள பாதிப்புகள் நீடிக்கின்றன. ஏராளமான முக்கிய பாதைகள், குறிப்பாக துபாய் அனைத்துலக விமான நிலையம் போகும் பாதைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன.
தடைப்பட்ட அனைத்து விமான பயணங்களையும் மீண்டும் இயக்க விமான நிலைய நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வெள்ளத்தில் மிதந்த துபாய் விமான நிலைய ஓடுபாதைகளில் துப்புரவு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வேளையில் அந்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களிலும் வெள்ளத்திற்கு பிந்தைய சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செவ்வாய்க்கிழமை துபாயில் கொட்டி தீர்த்த மழையால் அந்த பாலைவன தேசம் பெரு வெள்ளத்தில் மூழ்கியது. ஏராளமான வீடுகளும் வணிக வளாகங்களும் அதில் கடும் சேதமடைந்துள்ளன. வெள்ள பாதிப்பில் இருந்து சீக்கிரமே மீளும் முயற்சியில் ஐக்கிய அரபு சிற்றரசு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.